ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு நம்ம குறைவுபட்டதை போல காணப்படலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். ஆனால் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவாய் மாற்றுவார். ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவத்திலிருந்து அந்த குறைவை தேவன் எப்படி நிறைவாய் மாற்றுகிறார் அப்படின்றத நான் கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்லலான் இருக்கேன். நம்ம சேர்ந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். ஸோ குறிப்பாக சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆவது அதிகாரம். நான் 16ஆவது அதிகாரத்துடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகாப் என்கிறதான ராஜா என்ன பண்ணுறான்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். தேவன் அருவருக்கிற காரியத்தை அவன் செய்தது நிமித்தம் பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய எலியா அப்படின்றதான ஒரு மனுஷனை கொண்டு அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தேசத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் பஞ்சம் வரப்போகுது, மழையும் பனியும். பாருங்க, 2 விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. மழையும் பெய்யாதான், பனியும் பெய்யாதான். இப்போ நமக்கு அந்த சூப்பரான கிளைமேட்டில் இருக்கிறோம்ல, நல்ல ஒரு பனி. அது நம்ம இந்த கிளைமேட்லாம் ஃபீல் பண்ணோன்னா ஒன்று பெங்களூர் போகணும், இல்லை ஊட்டி கொடைக்கானல் போகணும். ஆனால் தேவன் நேர்த்தியாக என்ன பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு பனியும் மழையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த சம்பவத்தில் சொல்லும் பொழுது ஒரு ராஜாவினுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேசம் பஞ்சத்துக்குள்ளாய் போகிறத பார்க்க முடியுது. மழையும் பனியும் பெய்யாதது நிமித்தம் அங்கே பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்ச சூழ்நிலையில் தேவன் எப்படி ஒரு தீர்க்கதரிசியை அவர் அழகாய் போஷிக்கிறார். இந்த பஞ்சத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த குறைவை தேவன் எப்படி அழகாய் நிறைவு செய்கிறார், அந்த குறைவில் தேவன் எப்படி தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய மனுஷனுக்கு அவர் உதவி செய்கிறார் அப்படின்றத என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நீங்கள் சண்டே கிளாஸ்லேருந்து நிறைய காரியங்களை இந்த பகுதியிலேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் தேவன் இந்த நாளில் விசேஷமாக இந்த காரியத்தை குறித்து நம்மளோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, இந்த குறைவுகளை குறித்ததான ஒரிஸ் தான் இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் அதை குறித்து தான் நிறைய என்ன பண்ணுறாங்க, கவலைப்படுறாங்க. எனக்கு என்ன தான் லைஃப்பில் என்ன நிறையா ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும், எவ்வளோ நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், எது நம்ம ஒன்று குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த குறைவை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக சிந்தித்து நம்ம வருத்தப்படுவோம். ஆனால் வருத்தப்படாதீங்க, தேவன் குறைவுகளை நிச்சயமாய் நிறைவாக்குவார். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கும் பொழுது எலியா அப்படின்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எப்படி நேர்த்தியாய் அவர் போஷிக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இதை வாசிக்கலாமா? ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், எப்படி அவர் போஷிக்கிறார் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாசிக்கிறோம் உங்களுக்காக. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிற. பாருங்க, தேவன் நமக்கு குறைவுகள் வரும் பொழுது தேவன் அந்த குறைவுகளை சரி செய்ய ஒரு வழியை என்ன பண்ணுவார், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். எப்படி இந்த தீர்க்கதரிசியாக எலியாக்கு இங்கே சொல்கிறாரு, உன்னை பராமரிக்கும்படி. என்னவா? உன்னை பராமரிக்கும்படி. நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு, எதிர்பாராத சூழ்நிலைக்கு நம்மை பராமரிக்கும்படி என்ன பண்ணுவார், ஒரு நபரை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலையை சந்திக்கும்படிக்கு, அந்த குறைவுகள் நிறைவாக்கும்படிக்கு தேவன் ஒரு நபரை நிச்சயமாக என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். அங்கே சொல்கிறாரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நம்மை பராமரிக்கிற தேவன் ஒருவர் நமக்காக உண்டு. நமக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர் உண்டு. நம்ம குறைவுகள் ஏற்படும் பொழுது பாருங்கள், தேவன் என்ன பண்ணுவாராம், நமக்காய் பரிதபிப்பாராம். நீங்கள் புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட பார்க்கும் பொழுது ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திரளான ஜனங்கள் வந்துடுவாங்க. 3-4 பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பசியாக இருக்கிறத தேவன் கேள்விப்படும் பொழுது பார்க்கும்போது சொல்லுவார், இங்கே 3 நாள் என்னோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணுறாராம், பரிதபிக்கிறாராம். நமக்காக
பரிதபிக்கிற தேவன் ஒருவர் நமக்காக உண்டு. நம்முடைய குறைவுகளை கண்டு அவர் ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய குறைவுகளிலேயே நம்மை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நம்மை பராமரிக்கும்படிக்கு, நம்முடைய குறைவுகளில் போஷிக்கும்படி, பராமரிக்கும்படி நிச்சயமாய் ஒரு சூழ்நிலையை, ஒரு நபரை தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். நம்ம படிக்கிற காரியத்தில், ஐயோ எனக்கு இந்த படிப்பு புரியலையே, நான் இந்த விஷயத்தில் குறைவாக இருக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவன் அந்த காரியத்தில் ஞானத்தை உண்டு பண்ணுவார். அந்த காரியத்தில் ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். வேலையில், தொழில் செய்கிற இடங்களில் எனக்கு இந்த குறைவு இருக்குது, இதை சந்திக்கக்கூடிய திராணி எனக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவன் ஒரு நபரை உண்டு பண்ணுவார். இந்த எலியாவுக்கு ஒரு ஏழை விதவையை பராமரிக்கும்படி உண்டு பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை சந்திக்கும்படிக்கு, அந்த சூழ்நிலையின் மத்தியிலிருந்து நாம் மேற்கொண்டு வெளிவருவதற்கு தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு நபரை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு குறைவு வரும்பொழுது நம்ம எப்படி யோசிப்போம்னா, எனக்கு இந்த மாதிரி தான் என்ன வேணும், தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரை விட்டுட்டு நம்ம அந்த குறைவை போக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த பிளான் படி என்ன பண்ணுங்க, எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? நிறைய நேரத்தில் நிறையா சூழ்நிலை நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி, எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி அது கொடுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி அது கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? மாற்றி மாற்றி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய விஷன், நம்மளுடைய ஐடியா, நம்மளுடைய சொந்த ஐடியா என்னவோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, அது எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த குறைவை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற ஐடியா மணி யாருன்னா நம்ம தான். ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்போம், இப்படி தான் ஆண்டவரை பண்ணணும், இதான் ஆண்டவரை கரெக்டாக, ஆண்டவர் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது ஆண்டவர், அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணாதீங்க ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன் இதுதான் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நாம் நினைக்கிறபடி செய்கிற ஆண்டவர் அல்ல, நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் மாதிரி செய்கிற ஆண்டவர் அல்ல, நாம் எதிர்பார்ப்பதை விட உயர்வாய் காரியங்களை செய்கிற ஆண்டவர். அதுக்கு நாம் சொல்கிறத செய்ய மாட்டேறது கிடையாது, அவர் இருந்து கிடைக்கிறது, அவர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிறது நாம் எண்ணுகிறதை விட அது மேலானதாக இருக்கும். ஒருவேளை அது ஒரு அற்பமான காரியத்திலிருந்து தோன்றதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பார்வைக்கு அது அற்பமான காரியம் போல இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது மகிமையாக இருக்கும். ஆமென். மகிமையாக இருக்கும். நிச்சயமாக பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த விதவையை கொண்டு தேவன் அங்கே போஷிக்கிறத பார்க்க முடியுது. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கொஞ்சம் கீழே இருக்கிற காரியத்தை வைத்து தேவன் ஏதாவது செய்தார்னா அதை என்ன பண்ண மாட்டோம், நிறைய நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனித அறிவு, மனித மூளை என்ன பண்ணாது, ஏற்றுக்காது. பாருங்கள், இயேசுவானவர் பிறப்பின் போது கூட நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். என்னென்னா, ஆண்டவர் இங்கே தான் பிறக்க போகிறாருன்னு சொல்லி அந்த வான சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அழகாக நட்சத்திரம் பார்க்குறாங்க, நல்லா திடீர்னு பிரைட்டாக தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு ராஜா பிறப்பதற்கான ஒரு அறிகுறின்னு சொல்லி அந்த நட்சத்திரம், அப்பா கடவுளே நமக்கு காமிச்சிருக்கிறார் போலன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு வசதி படைத்த ஒரு நாட்டுக்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நட்சத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் ஐடியா மணி பண்ணுற வேலை. இது வரைக்கும் நடத்தி வந்த தேவ பிரசன்னம், இது வரைக்கும் நடத்தி வந்த தேவ கிருபை, தேவ தயவு, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அறிவு வந்தவுடனே, திறமை வந்தவுடனே, பணம் வந்தவுடனே, பதவி வந்தவுடனே, நல்லா உயர்வுகள் வந்ததுக்கப்புறம் தேவ பிரசன்னத்தை, தேவ காரியத்தை விட்டுட்டு உலகம் ஒரு ஐடியா காமிக்கும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறது, போயிட்டு இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தெரியும், இது வரைக்கும் வந்து விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, இவங்களை பற்றி தெரியாது. பாருங்க, ராஜான்னு ஒருத்தர் பிறந்தாருன்னா அவர் எங்கே பிறப்பார், எனக்கு வந்து ஒரு விடிவு காலம் இந்த காரியத்தை வந்து வேணும்னா, ஆண்டவர் நான் சொல்கிற மாதிரி தான் ஆண்டவர் இந்த விடிவு காலம் பிறகு என்ன பண்ணுறான், ஆண்டவர் சர்ச்சு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு உலகத்தின் பின்னாடி போய் நம்ம இப்போ அப்படி தான் இந்த காரியங்கள் போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது பின்னாடி போயிடுறாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவ கிருபை, தேவ தயவு அவங்கள்ட்ட விலகவே இல்லை. இவங்க போய் அந்த ராஜாக்கே போய் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் அந்த ராஜாவுக்கும் போய் இப்படி ஒரு ராஜா பிறக்கிறாங்க எல்லாம் சொல்லி போட்டு தேவையில்லாமல் பிறக்க போகிற ராஜாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு மறுபடியும் வராங்க. ஆண்டவர் எல்லாம் தெரியுது, நான் அவங்க தெரியாமல் இருந்தாவது நல்லா இருந்திருக்கும், நீ தெரியாதவனுக்கும் போய் சொல்லிட்டு வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணலாம், அவங்க மேலே கோவப்படலாம். மறுபடி வர்ற வரைக்கும் பாருங்கள், அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு, அங்கேயே இருந்துச்சு.
நம்ம நிறையா நேரத்தில் நமக்கு ஒரு இயலாமை வரும் பொழுது, குறைவு வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். தூரம் போய் ஆண்டவரே போதும் ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்க தூரம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எப்பொழுதுமே அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் பிரசன்னத்தை என்ன பண்ண மாட்டார், எடுக்கவே மாட்டார். நீங்கள் கூட ஆண்டவரை முழு மனசோடு கூட நம்பும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது, தேவன் ஒரு பொழுதும் விலகி நிற்கிற ஆண்டவர் அல்ல. நாமே விலகி சென்றாலும், இந்த வான சாஸ்திரிகளை போல நாமே விலகி சென்றாலும் அவர் விலகி செல்லுகிற ஆண்டவர் அல்ல. நமக்காய் காத்திருக்கிறவர், நமக்காய் காத்திருந்து நன்மைகளை செய்கிற ஆண்டவர். இவங்கள மாதிரி என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஐடியாவை தேடி போயிடக்கூடாது. பாருங்க ஆண்டவர் எப்படி ஒரு தீர்வை உண்டு பண்ணுறாரு பாருங்க. ஒரு விதவை தாயை கொண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, எலியாவை போஷிக்கிறார். தேசமே பஞ்சம், எல்லாரும் பஞ்சம், பசி, பட்டினி அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விதவை தாயின் இடத்துல எலியாவை அனுப்புகிறார். பாருங்கள், அந்த விதவை தாயுடைய நிலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன, இந்த இடத்துல இருந்தால் ஒரு நன்மை வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:12 அவங்களுடைய நிலையை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி போதும். என்ன இருக்கா, ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது அவங்கள்ட்ட. என்ன இல்லை, வேறு இதில் ஒரே ஒரு பிடி மாவு. அப்புறம் பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. பாருங்கள், அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள் அந்த நிலை இன்னும் கொஞ்சம் மோசம். தொடர்ந்து அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த விதவை தாய் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். அது எதுக்கு போதும் அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டு சாகிறதுக்கு தான் இது எங்கே என்ன பண்ணோம் போதும். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து ஒரு அற்புதத்தை செய்து தேவனால் ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் முடியும். ஒருவேளை இந்த விதவை தாயின் நிலையை போல நம்முடைய வாழ்க்கை நிலை இருக்கலாம். நம்மள்கிட்ட ஒன்றுமே கையில் இல்லாமல் இருக்கலாம். இதிலிருந்து ஒன்றுமே விருத்தி ஆகாது, கொஞ்சம் தானே இருக்குது, இதுலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை நிலை இவ்வளோதான், இப்படியே முடிய போகுது அப்படின்னு கூட என்ன பண்ணலாம். நேரத்தில் நம்ம இந்த தாயினுடைய நிலையை மாதிரி நம்மளுடைய நிலையில் நினைக்கலாம். ஆனாலும் பாருங்க, தேவன் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட யோசிக்க முடியாத அடி ஆழத்தில், கடலின் ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அங்கிருந்து உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்த என் தேவனால் முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து பாருங்கள், தேவன் அவங்களுக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்து அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் அங்கே உண்டு பண்ணுறதை பார்க்க முடியுது. பாருங்கள் என்ன தேவனுடைய வார்த்தை இங்கே வெளிப்படுதுன்னா, 1 ராஜாக்கள் 17:13 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து போதும் என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, ஏன் நீ இந்த சூழ்நிலை, இந்த காரியம், இந்த குறைவை குறித்து ஒரு பொழுதும் நீ கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை குறித்து கூட, போராட்டத்தை குறித்து கூட, பிரச்சனைகளை குறித்து கூட, தேவைகளை குறித்து கூட, எதை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நம்மை அழைத்தவர் ஆண்டவர், நம்மை படைத்தவர் ஆண்டவர், உருவாக்கியவர் ஆண்டவர். தாயின் கருவில தோன்றுவதற்கு முன்னே, அதுக்கும் ஒரு படி மேலே போய் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்து அழைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அழைத்தவர் ஒரு பொழுதும் நம்மை வெறுமையாக விட மாட்டார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, பயப்படாத. பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, தம்பி என்ன பண்ணாத, தங்கச்சி என்ன பண்ணாத, அக்கா என்ன பண்ணாத, தம்பி என்ன பண்ணாத, பயப்படாத, உன் காரியத்தை குறித்து பயப்படாத, சூழ்நிலை குறித்து பயப்படாத, உனக்கு இருக்கிற நிலையை குறித்து பயப்படாத. உன்னை அழைத்தவர் பெரியவர். உன் சூழ்நிலைக்கு, உன் பிரச்சனைக்கும் மேலான காரியங்களை செய்து உன் குறைவை போக்க நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரால முடியும், நிச்சயமாய் முடியும். பாருங்க அங்க சொல்றாரு, நீ பயப்படாத. தேவை பெருசு தான், தேவை பெருசு. நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவை பெரிதான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த தேவையின் மத்தியிலும் இருந்து கூட தேவன் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாது. நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி ஏதாவது ஒரு சூழ்நிலை குறித்து நீங்கள் பயந்துருக்கிறீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கீங்கன்னு சொன்னால், தேவன் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க,
நான் கொஞ்சத்தை கொண்டு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமா? என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாம் சொல்கிற சரி, உன்னுடைய காரியத்தை குறித்து பெருசாக சொல்கிற, உன்னுடைய குறையை குறித்து பெருசாக சொல்கிற, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற, எல்லாம் சொல்கிற சரி, ஆனாலும் என்ன பண்ணு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பக்கத்தில் சொல்லுங்கள். என்ன தான் காரியம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறத என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அங்கே தேவன் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற பிரதானமான ஒரு காரியம், உன் வாழ்க்கையின் குறைவு நீங்க வேண்டும் என்று சொன்னால், உன் பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், உன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன் தேவையின் மத்தியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, பெரிய ரட்சிப்பு வேணும்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறத, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது என்ன பண்ணுங்க, அங்கே நீங்கள் செவி கொடுங்க. அது தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை என்ன பண்ணி கொண்டு வா, அதை எனக்கு பண்ணி கொண்டு வா. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, அந்த விதவை தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது ரெண்டாவது நம்ம அந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது பாருங்க, அவங்க நிலையை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. இங்கே கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கிட்ட அவங்களுடைய நிலையை அங்கே தெரியப்படுத்துகிறாங்க. ஐயா, நான் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு, என்னட்டு இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய், நான் இது மறிக்கிறதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் நிலையை தெரியப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு காரியம், நம் வாழ்க்கையில் குறைவுகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரமே. உலக மனுஷங்களால் எந்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது, உன் பிரச்சனையை போய் சொல்லும் பொழுது, உன்னுடைய காரியங்களை போய் சொல்லும் பொழுது அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்களே ஒழிஞ்சு ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை நன்மையாய் மாற்ற மாட்டாங்க. அநேகர் அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம காரியத்தை சொல்லும் பொழுது அதை நன்மையாய் மாற்றுவார்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அடிக்கடி இந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறது, ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, ஒரு டாக்டரே நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அவர் என்ன தான் போராடி என்னென்னா மெடிசின் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு பார்த்தாலும் கடைசியாக என்ன சொல்லுவார், அவ்வளோதாங்க, எங்களால் முடிஞ்சதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பண்ணிட்டோம், அவ்வளோ. இதுக்கப்புறம் என்னது, மனித அறிவு, மனித மூளை, மனித யோசனை, அது அவ்வளோதான். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை நிச்சயமாய் வழி நடத்துவார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது குறைவு அல்ல, இது பிரச்சனை அல்ல, இது போராட்டம் அல்ல. இந்த காரியத்தின் மத்தியில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஏழை விதையை போல் இதை எப்படி அவங்க தேவனுடைய மனுஷன்கிட்ட அந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறாங்க, அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை குறித்து நாம் தேவனிடத்தில் காரியத்தை தெரியப்படுத்துகிறவர்கள் ஒரு நபராக இருக்கணும். ஏன்னா மனிதர்களுடைய நிலையை போய் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நம்மளை குறித்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, டவுன்ஃபால் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் எல்லார்ட்டையும் என்ன பண்ணுறாங்க, போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. உனக்கு தெரியுமா இந்த மாதிரி என் சங்கதி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணுறாங்க, தெரியுமான்னு கேட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் போய் தெரியப்படுறாங்க. கடைசியில் உங்களுக்கு திருப்பி வரும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம சொல்கிறது நம்மள்கிட்டே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. இது சொன்னதே எனக்கு தெரியுமா, நான் தாங்க, அந்த தெரியுமா எனக்கு. அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட போய் நம்ம காரியத்தை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்கு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா நடத்திடுறாங்க. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய குறைவை அவர் நேர்த்தியாய் அதிசயமாய் அவர் சரி செய்ய அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய சொற்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய 2 விஷயம், அவர் சொற்படி செய்கிறது, அடுத்து தேவனிடத்தில் மாத்திரம் காரியத்தை தெரியப்படுத்துறது. அப்படி பண்ணணும்னு சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாய் அவர் அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். பாருங்கள் எப்படி அவர் செய்கிறார்னு பாருங்கள். வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்களேன். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால்
அவளும் அவனும் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாருங்களா. ஹல்லேலூயா. பாருங்க, அநேக நாள் தேவனுடைய சொற்படி செய்ததின் நிமித்தம் தேசமெங்கும் பஞ்சம், தேசமெங்கும் இல்லாமை, தேசமெங்கும் வறுமையான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்க, தேவன் அங்கே அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அவங்க எதிர்பார்க்காத நிலையில் இருந்து தேவன் அங்கே ஒரு ரட்சிப்பை, அங்கே ஒரு விடுதலையை தேவன் அங்கே கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், எப்படின்னா அந்த தேவை அவங்களுக்கு மாத்திரம், அந்த விதவை தாய்க்கு மாத்திரம் இல்லை, அவளும் இவனும் அவன் வீட்டார் எல்லாத்துக்குமே அந்த தேவை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அந்த குறைவு போகும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் மாத்திரம் அந்த எசன்ஸ், அந்த ஆசீர்வாதம், அந்த பிளெஸ்ஸிங்ஸை ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணணும்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது இல்லையே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அநேகருக்கு அதை என்ன பண்ணுவார்னா தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். பாருங்க, ஒரே ஒரு நபருடைய கீழ்ப்படிதல், அந்த ஏழை தாயினுடைய அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் பாருங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, தேவனுடைய மனுஷனும் அங்கே போஷிக்கப்படுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் வீட்டாரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே போஷிக்கப்படுறாங்க. நம்மளுடைய கீழ்ப்படிதல், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் முழு மனதோடு கூட கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கும், நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களுக்கும் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக அது அமையும். ஸோ நம்ம இந்த நாளில் யோசிக்க வேண்டிய விஷயம், என் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள் வந்தாலும் நான் தேவனை மாத்திரமே என்ன பண்ணுவேன், நம்பியிருப்பேன். என் தேவைகளை, என் குறைவுகளை அவர்கிட்ட மாத்திரமே என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறது என்னவாக இருந்தாலும் அதுக்கு நான் அப்படியே ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுவேன், நான் செயல்படுவேன். அப்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி, இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன், ஒரு விதவை தாய், அவங்களுடைய வீட்டார் எல்லாருடைய சூழ்நிலையும் அங்கே மாறி எப்படி அந்த குறைவிலிருந்து முழுமையாய் போஷிக்கப்படுகிறாங்களோ அதே போல் நாமும் என்ன பண்ணுவோம், நிச்சயமாய் நம்ம போஷிக்கப்படுவோம். புதிய பாட்டின் நாட்களில் கூட இது ஒத்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நம்ம தியானித்த மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு திரளான கூட்டத்துக்கு அங்கே போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவை வரும் பொழுது பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இதை குறித்து வாசிக்கணும்னா மார்க்கு 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே ஆண்டவர் கேட்குறாரு, அதற்கு அவர், உன்னிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு 7 அப்பங்கள் என்றார். பாருங்கள், முதலாவது உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை தேவனிடத்தில் கொடுங்க. அங்கே ஏழை விதவை எப்படி தன்னிடத்தில் இருந்ததை எப்படி கொடுத்தாங்களோ பாருங்கள். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரமே கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு இந்த பகுதியில் வாசிக்க முடியும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை தான். ஆனாலும் பாருங்கள், அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன பண்ணுறாங்க, அங்கே கொடுக்குறாங்க. அந்த கொண்டு வந்த நபர், இந்த சம்பவம் 2 இடத்துல வரும். ஒரு இடத்துல 5 அப்பம் வரும், ஒரு இடத்துல 7 அப்பங்கள்ன்ற ஒரு சூழ்நிலை வரும். பாருங்கள், 2 இடத்துலையுமே அங்கே இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நபர் சொல்லப்படல, அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கொடுத்தான்னு நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், அங்கே கொடுக்குற ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது தனக்கு இருக்கிறத தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும் பொழுது பாருங்கள், அந்த இடம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அர்ப்பணிப்போடு கூட நாம் கொடுக்கும் பொழுது பாருங்கள், தன்னிடத்தில் இருக்கிறத கொடுக்கும் பொழுது தேவன் அதை 60, 30, 60, 100 என்ன பண்ணார் ஆண்டவர், அதை பெருகச் செய்வார். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறது ஒன்று தான், என்ன பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுங்க, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, உங்கள் சிந்தையை, உங்களுடைய செயல்பாடுகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கிடுங்க. பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த உலகத்தில் வந்தப்போ அவர் என்ன பண்ணார், தன்னையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணாராம், அவர் நமக்காக கொடுத்தார். கடைசியில் ரத்தம் கூட இல்லாமல் அங்கே தண்ணீர் வர்றதை பார்க்க முடியுது. அப்போ ரத்தமும் அந்த தண்ணீரும் அப்படியாய் முழுமையாய் என்ன பண்ணார் ஆண்டவர், தேவன் என்ன பண்ணார், நமக்காக அவர் தன்னையே தந்தார். ஸோ தன்னையே தந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குறைவுகள் போக, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நம் வாழ்க்கையினுடைய நிலை மாற
நம்ம இடத்துல இருப்பதை கொடுப்போம். ஸோ இந்த காரியத்தை நம்முடைய சிந்தையில் நிறுத்துவோம். எழுந்துச்சு நிற்போமா. இந்த 3 காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. முதலாவதாக நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை யாருக்கு தெரியப்படுத்தணும்? கர்த்தருக்கு. வசனம் சொல்லுது இல்லையா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு கூட உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. தேவனிடத்தில் மாத்திரம் தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அடுத்தது, அவர் சொல்கிற வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, நமக்கு இருக்கிற காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஒரு நம்ம மறைமுகமாக நம்முடைய பாவத்தில் இருந்துக்கிட்டு, மறைமுகமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்துக்கிட்டு, நம்ம முழுசாக கொடுக்காம தேவனிடத்தில் இருந்து நம்ம முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்போடு கூட நாம் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம்.